என் தங்கமே, சட்டென இந்த கருப்பன் எண்ணை நீ தொட்டு விட்டாயல்லவா? உன்னுடைய இல்லத்திலிருந்து இந்த தீய சக்தியானது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து உடனடியாக உன்னை மீட்க வேண்டும். இந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற வேண்டும். அதற்கு இப்பொழுது நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு நீ உடனடியாக உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும். கருப்பன் எந்த ஒரு செய்தியையும் காரணம் இல்லாமலும் உண்மை இல்லாமலும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றது. தீய சக்தி ஒருவர் இல்லத்தில் நுழைவது என்ன அத்தனை சாதாரணமான காரியமா? உன் இல்லத்திற்குள் இது இவ்வளவு எளிதாக நுழைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு பார்த்து பார்த்து கொடுத்த விஷயங்களை எல்லாம் இத்தனை எளிதாக இந்த தீய சக்தி அங்கிருந்து கெடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இடம் கொடுத்தது உன்னையன்றி வேறு யாராக இருக்க முடியும்? ஒன்று நீயாக இருக்க வேண்டும், அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாராவது இந்த தீய சக்திக்கு உன் இல்லத்தில் இடம் கொடுத்திருக்க வேண்டும். அப்படியானால் இடம் கொடுத்தது யார் என்று யோசிப்பதை விட எப்படி இனிமேல் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். இனி எப்படி இந்த தீய சக்தி உன்னுடைய இல்லத்தை ஆட்சி செய்யாமல் விரட்ட வேண்டும் என்பதை பற்றித்தான் நீ யோசிக்க வேண்டும். உனக்கு நல்ல நேரம் இப்பொழுதாவது வந்திருக்கிறது என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு. ஏனென்றால் உன் இல்லத்தில் ஒரு தீய சக்தி இருப்பதை உன் அப்பன் கண்டுபிடித்து உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதனால் இப்பொழுதாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து என் வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாக எதிர்மறை சக்திகள் ஓர் இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அந்த இல்லத்திற்குள் ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடக்க வேண்டும். அதாவது தெய்வத்தை உள்ளே வைத்து தெய்வத்திற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இருப்பது, தெய்வம் உள்ளே இருந்தும் அவர்களுக்கு எந்த ஆசிகளையும் வழங்காமல் இருப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது, அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது, தேவையில்லாத கஷ்டங்களை எப்பொழுதும் யாருக்காவது கொடுத்து கொண்டிருப்பது என்று இது போன்ற செயல்களை ஒருவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பாரே ஆனால் எக்காலத்திலும் அவர்களின் இல்லத்தில் நல்ல சக்தியின் நடமாட்டம் இருக்காது. தீய சக்தி அங்கு எப்பொழுதுமே உலவிக்கொண்டே இருக்கும். அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு உன்னை ஆட்டி வதைத்த இந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிட எப்பொழுதுமே நீ உன் இல்லத்தை முதலில் சுத்தமாக வைத்திருக்க பழகு. உள்ளே வந்தது வந்து விட்டது. உன் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் உன்னுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் இவை எளிதாக ஒரு இல்லத்திற்குள் நுழைந்துவிட வாய்ப்புகள் அதிகம். இல்லத்திற்குள் அதிகமான தேவையில்லாத வார்த்தைகள் பேசும் பொழுது அவர்களுக்கு நீ இடம் கொடுத்ததாக அது மாறிவிடும். இல்லத்தின் மூளை முடுக்குகளில் ஒட்டடைகள் தூசுகள் இருக்கும் பட்சத்தில் எளிதாக உள்ளே வந்து தங்கிவிடும் இந்த எதிர்மறைகள். என் பிள்ளையே, அப்படித்தான் உன் இல்லத்திலும் நடந்து விட்டது. இனியாவது இந்த விஷயங்களில் நீ கவனமாக இருந்து விட வேண்டும். ஏனென்றால் இது உன்னை மட்டும் சார்ந்த பிரச்சனை அல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் உன்னுடைய சந்ததிகளையும் இது பாதிக்கின்ற விஷயம். காலம் காலமாக இவை அங்கேயே அமர்ந்து விட்டது என்றால் தெய்வத்தை நீ வணங்கியும் உனக்கு எந்த புண்ணியமும் இல்லாமல் போய்விடும். தெய்வத்திற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் நீ உன் இல்லத்தில் நான் தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயானால் அதற்கு எந்த பலனும் இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள தொடங்கினாலே அப்பன் என்ன சொல்ல முயற்சி செய்கிறான் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை இத்தனை காலமும்
இந்த தீய சக்தியோடு உன்னை பின்னி பிணைத்து வைத்துவிட்டது. இப்பொழுதாவது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுதும் இதிலிருந்து என் பிள்ளை தப்பித்து கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்தாலும் கூட அது என்னவென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். நான் இருந்து உனக்கு இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பாக நிச்சயமாக உன் இல்லத்தில் தீய சக்தி இருக்கிறது என்பது உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எப்பொழுதும் இல்லத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளுமாக மன நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது மட்டும் உனக்கு தெரியும். ஏதோ ஒன்று நம்மை வேதனைப்படுத்துகின்றது, ஏதோ ஒன்று நம்மை கஷ்டப்படுத்துகின்றது. ஆனால் எதனால் இதுவெல்லாம் நடக்கிறது என்று மட்டும் என் பிள்ளைக்கு புரிந்திருக்கவில்லை. அதை நினைத்து நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க, உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்ப எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து நடத்துவது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்து விட்டால் நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்களை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும். அதற்கு என் பிள்ளை, நான் சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் அகற்றிவிடு. அதுபோல உன் இல்லத்தின் வாசலில் குறிப்பாக தெய்வத்திற்கு பூஜை செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காலணிகளை விட்டு விடாதே. ஏனென்றால் தெய்வம் இதை தாண்டித்தானே உள்ளே வர வேண்டும். காலணிகள் அங்கே கிடக்கிறது என்றால் அதை தெய்வத்தை அவமதிக்கின்ற ஒரு செயல் அல்லவா? இந்த செயலை செய்து விடாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வத்தை மனதார வரவேற்க என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும். என்றும் எதிர்பாராத நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை கொடுத்தே தீரும். நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது, நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது என்றுமே நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் நடத்துகின்ற நாடகம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பாராத வெற்றியை உன் கைகளில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது எந்த தீய சக்தியும் உள்ளே நுழைய நீ அனுமதித்து விடாதே. உனக்கான வெற்றி செய்தி உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் என்ற ஒன்று ஒருவருக்கு எப்பொழுது ஆரம்பிக்கும் தெரியுமா? தெய்வத்திடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது தெய்வம் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராகிவிடும். தெய்வத்திடமிருந்து எதையும் நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையை சரியாக வைத்து கொண்டிருந்தாலே போதும். வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கை இந்த கருப்பனின் அருளால் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் விரட்டியடித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நிலைநிறுத்தி என்றும் இந்த கருப்பனின் அருள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதி செய். என் பிள்ளையே, எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அது உள்ளே நுழைய உன்னுடைய செயல்கள் தான் இடம் கொடுக்கும். அதனால் எந்த ஒரு தவறான செயல்களையும் இல்லத்தில் செய்து விடாமல் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டே இரு. என்றும் அப்பன் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. கருப்பன் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த நேரத்திலும் எந்த மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல வழிப்படுத்தும், நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். கருப்பன் கொடுக்கின்ற ஆசிகளோடு தீயது எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த தீய சக்தி என் பிள்ளை உன் இல்லத்தை விட்டு அகல இன்னமும் ஒரு விஷயம், அத்தனை தூய்மையும் உன் இல்லத்தில் இருந்து விட்ட பிறகும் கூட உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் வேப்பிலையும் மஞ்சளும் அல்லது கல் உப்பும் மஞ்சளும் கலந்த நீரை
உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் அவ்வப்பொழுது தெளித்துவிடு. எங்கிருந்தாலும் எதிர்மறை வெளியே ஓடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.